செய்கிறேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பூதலூர் மஹல்லா முஸ்லிம் ஜமாத் நடத்தும் வசந்த ரமலானே வருக மற்றும் நிஸ்வான் மக்தப் மதரசாவின் ஆண்டு விழா இன்று சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்விலே முன்னிலை வகித்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பூதலூர் ஜமாத்தார்கள், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆலி ஜனாப் ஹாஜி திருப்பந்துருத்தி ஹசன் அலி அண்ணன் அவர்கள் மற்றும் கிராத் ஓதிய துவக்குரையாற்றிய மற்றும் திரளாக பாய்மார்களை விட கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சிறார்கள், மாணவ மாணவிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பரக்கத்து கொலிக்கக்கூடிய இந்த சிறப்பான ஷாபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கு முன்பதாகவே ஒரு குதூகலத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. 2 மாதத்திற்கு முன்பே, ரமலான் வருவதற்கு முன்பு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாரிக்லனா ஃபீ ரஜபியும் வ ஷாபான், இறைவா ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக, ஆமீன், வ பல்லிக்னா ரமலான், ரமலானை எங்களுக்கு எத்தி வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அதன் அடிப்படையில் உலகமெங்கும், குறிப்பாக தமிழகம் எங்கும் ரமலான் களை கட்டி கொண்டிருக்கின்றது. பொதுவாக திருமண வீடு ஒரு வாரத்திற்கு முன்பே சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எல்லோரும் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்து, அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சான்கள், சித்தப்பா பெரியப்பாக்கள் எல்லோரும் வீட்டிற்கு திருமண விழாவிற்கு வந்து விட்டால் ஒரு வாரத்திற்கு முன்பே அந்த திருமண வீடு களை கட்டி கொண்டிருக்கிறது அல்லவா? அதே போன்று ரமலான் களை கட்டி விட்டது. ரஜபு பிறந்தவுடன் மேராஜின் மூலமாக ஒவ்வொரு பள்ளிவாசலும் மதரசாவும் களை கட்டி விட்டது. ஷாபானுடைய மாதத்தினுடைய நிஸ்பு ஷாபான் வந்துவிட்டால் பராத்துடைய இரவால் ரமலான் களை கட்டி விட்டது. ஒவ்வொரு மதரசாக்களிலும் குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் சனது வாங்குகிறார்கள். ரமலான் களை கட்டி விட்டது. ஒவ்வொரு மதரசாக்களிலும் 7 ஆண்டுகள் ஆலிம் படித்து பட்டம் பெறுகின்றார்கள். அதன் மூலமாக ரமலான் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு ஆலிமாக்களுடைய மதரசாவிலும் 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆலிமாக்கள் ஓதி, 1 ஆண்டுகள் முபல்லிகா ஓதி, அவர்கள் எல்லாம் சனது பெற்று மன மகிழ்ச்சியோடு இந்த குர்ஆனுடைய சிறப்பான நிகழ்வுகளை கொண்டு ரமலான் களை கட்டிவிட்டது. அல்லாஹு தஆலா வருகின்ற அந்த ரமலானிலே ஆரோக்கியத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் சொல்லாமா? ஆமீன். ஆண்களை விட தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறீங்க. அல்லாஹ் ஆண்கள் சஹாபாக்கள் எத்தனையோ நோன்பு வச்சாங்க. ஆனால் அதுவெல்லாம் அருள்மறையில் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக 2 பெண்மணிகள், உத்தமிகள், சிறப்பானவர்கள், சொர்க்கத்துக்குரிய பெண்மணிகளுடைய வைத்த நோன்பை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபி அவர்களை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது, ஹமலாக, மாதமாக, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதிலிருந்து பெண்களுக்கு மட்டும்தான், 2 சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் 29-30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று, குழந்தையை கருவறையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய்க்கு 29-30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. 55-65 வயதுக்கு பிறகு, இளமை காலத்திற்கு பிறகு உள்ள மூத்த உங்களுக்கு அந்த 29-30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இப்பொழுதெல்லாம் நோன்பு வருவதற்கு முன்பு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், பெண்களுக்கு மத்தியில நான் ஆனே வாலே ரம்ஜான் மே ஹம் 2 குர்ஆன் பட்டா ஹே, வரக்கூடிய ரமலான்ல நான் 2 குர்ஆன் ஓதுவேன். யார் சொல்றா? நன்னிமா. இந்த மாதிரி நன்னிமா சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய அம்மா சொல்லுவாங்க, ஆப் 2 குர்ஆன் ஹை தோ ஹம் 1 குர்ஆன் படேகா, நான் 1 குர்ஆன் ஓதுவேன், 3 குர்ஆன் ஓதுவேன். அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய வயசுக்கு வந்த நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நான் 5 குர்ஆன் ஓதலான் இருக்கிறேன். இப்படி எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ரம்ஜானுக்கு முன்னாடியே நாம குர்ஆன் ஓதுவதற்கு தயாராகி கொண்டிருந்தோம். 2 குர்ஆனா, 3 குர்ஆனா, 5 குர்ஆன் என்று நாம் எல்லாம் போட்டி போட்டு ஓதிய காலங்கள் போய், இன்று ரமலான்ல பாத்தீங்கன்னு சொன்னா வசந்த ரமலானே வருக போன்ற ரமலானுடைய நிகழ்ச்சிகள்ல ஆர்வம் காட்டுமோ இல்லையோ, இஃப்தார் கிட்டுக்கு மட்டன் சமோசா எப்படி செய்வது, மந்தி எப்படி செய்வது, பிரியாணி எங்கே கிடைக்கிறது, எந்த பள்ளிவாசல்ல சாப்பாடு எங்கன்னு சொல்லி சாப்பாட்டு சம்பந்தப்பட்ட உணவு திருவிழாவாக அந்த உணவு சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸ்ல பல லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நோன்புடைய மக்சத்தை மாறி போய் என்ன ஆகி போச்சு, வருகின்ற ரமலான் உணவு திருவிழாவாக மாறக்கூடிய ஒரு சூழலாக ஆகிவிட்டது. ஒரு பாரம்பரியமான ஒரு ஊரை சார்ந்த ஒரு ஊர்ல
ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டுட்டு அன்றாட இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ்ல பேக்ரவுண்ட் சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய சில பெரியவர்கள், ஏமா இந்த ஊர் பாரம்பரியமான ஊருமா, நீ ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நீ இந்த மாதிரி டான்ஸ் ஆடி ஹிஜாப போட்டுட்டா அது இஸ்லாமிய சமூகத்திற்கும் நம்ம ஊருக்கும் ரொம்ப அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த பொண்ணு, நான் மட்டுமா, என்னால மட்டுமா இந்த ஊருக்கு கெட்ட பேர், அதோ அந்த அஜரத்தை தப்பு செய்யறார், இதோ இந்த ஜமாத்துக்கார தப்பு செய்யறார், இதோ அவங்க தப்பு செய்யறாங்கன்னு அதுவும் வெட்ட வெளியில சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பாவமான காரியங்களை நீங்க மட்டும் செய்வீங்களா, நானும் தான் செய்வேன், அவரே செய்யறார், அஜரத்தை செய்யறாருன்னு போட்டி போட்டு உலகமே பார்த்து இஸ்லாமிய சமூகத்தை காரி துப்பக்கூடிய அளவுக்கு கேவலமான முறையிலே இன்னைக்கு பாவங்கள் அவன் செய்யறாங்களா இல்லையா? யார் ஒழுங்கா இருக்காத ஊர்ல? இப்படியா அல்லாஹ் சொன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ரமலான்ல நீ 2 குரான் ஓதுனா நான் 3 குரான் முடிப்பேன், நீ 4 குரான் ஓதுனா நான் 5 குரான் முடிப்பேன், நீ இத்தனை ரக்காய் தொழுதா நான் இத்தனை ரக்காயத்து அதிகமாக தொழுவேன் அப்படின்னு அமல்கள்ல போட்டி போட்டிருந்த காலங்கள் போய் இன்னைக்கு இணையதளம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற இது போன்ற முசீபத்துகள் வந்ததற்கு பிறகு நாம் எல்லாம் அதிலேயே நேரத்தை செலுத்துகின்றோமே தவிர இன்னைக்கு வருகின்ற ரமலான்ல எப்படி அமல் செய்யணும் அப்படின்றது இல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம், நாம வைக்கக்கூடிய நோன்பு சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் வைக்கிறோமே, இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு லேசான சட்டத்தை கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்புல என்ன தெரியுமா? பேசக்கூடாது. நவைத்து சோமகத்தின் நீயத் வச்சிட்டா மௌன விரதமும் இந்த உண்ணாமல் குடிக்காமல் இருப்பதை போன்ற சட்டம் இருந்தது. அதை அல்லாஹு தஆலா மாற்றி அமைச்சான். ஏன்னா நம்மால பேசாம இருக்க முடியாது. ஒரு 3 பெண்கள் தொழுது இருந்தாங்கன்னா, ஒருத்தன் குறுக்குல போனானா, அப்போ ஒரு அம்மா தொழுதுட்டே சொல்லிச்சான், ஏன்டா குறுக்குல போற அப்படின்னு சொல்லி பேசுனா என்னாச்சுமா, அந்த அம்மா தொழுது முடிஞ்சு போச்சு. 2வது அம்மா, ஏய் தொழுதுட்டு இருக்கும்போது பேசுறிய, உனக்கு கொஞ்சமான அறிவு இல்லையானா அந்த அம்மாவும் பேச ஆரம்பிச்சுட்டான், என்னாச்சுமா, அந்த அம்மா தொழுகை முடிஞ்சு போச்சு. 2 பேரும் பேசிட்டாங்க. 3வது ஒரு அம்மா சரி பேசாம தொழுறாங்க அப்படின்னு நினைச்சா அந்த அம்மா சொன்னாங்களா, நான் மட்டும்தான் பேசாம சட்டத்திட்டத்தின் அடிப்படையில கரெக்டா தொழுகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. 3 பேருடைய எதுவுமே போய் போச்சு. சரியா, தொழுகை பாத்திலாயிருச்சு. அப்போ நம்ம பலகீனத்தை கருதி, ஏன்னா நம்மளால பேசாம இருக்க முடியுமா? 4:30 மணிக்கு நியத்தை பண்ணிட்டு 5 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் கூட தாங்காது. அதனால அல்லாஹ் தஆலா சரி பேசிக்க, என்ன பேசிக்க, அவசியம் ஏற்பட்டால் பேசிக்கொள். நோன்பு வச்சா பேசக்கூடாதுன்னு சட்டம், ஆனால் அவசியம் ஏற்பட்டால் பேசிக் கொள்ளுங்கள். கடை திறந்தா வியாபாரிகள் பேசாம வியாபாரம் செய்ய முடியாது. வெளியில உத்தியோகத்துக்கு ஆபீஸுக்கு போனா பேசாம ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக 50 வக்து தொழுகைய 5 வக்தாக அல்லாஹ் குறைச்சு கொடுத்தான்ல, 40 வக்து பரவாயில்ல, நீங்க தொழாட்டாலும் பரவாயில்ல, 5 வக்து தொழுவுங்க, உங்களுக்கு 50 வக்து நன்மை அல்லாஹ் தரன்னு சொன்னான்ல. அந்த 5 வக்து தொழுகையில மீதமுள்ள 45 வக்து தொழுகை நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி நாம பேசாமல் இருப்பதனால இருக்கக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ் நோன்புல கொடுக்கிறான். அதனால அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவதோ, ஒரு 3-4 நபர்கள் நோன்பு நேரத்துல வாந்தி எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்பாரிலே வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோன்பு வைத்தோம், எங்களுக்கு வாந்தி வந்து விட்டது, அதில் சதை கட்டிகளாக வந்து கீழே விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிட்டீர்களா? நாங்கள் இறைச்சி சாப்பிடவில்லை. பிறகு எப்படி இந்த இறைச்சி துண்டுகள் வந்தது என்று சொன்னால், இன்னாரை பற்றி நீங்கள் புறம் பேசியிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்பார்ல ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயத்தை கத்துக் கொடுப்பாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில கடைபிடிக்கலாமா? ஆண்களும் பெண்களும் வயசு ஆக அழகு குறையும் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வயசு ஆக அழகு கூடிக்கொண்டே செல்லும், அழகும் பொலிவும் கூடும். எப்படி? பியூட்டி பார்லர்களை சென்று பெண்கள் எல்லாம் சாயங்களை பூசிக்கொண்டிருப்பதா அழகு? காபத்துல்லாவிலே சென்றால் இன்னைக்கு பாருங்க, ஈமான் நம்ம இடத்துல எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் தஞ்சாவூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடந்தே போறாங்க முருகனை தரிசிப்பதற்காக. அவர்களுடைய மதத்தை சார்ந்த சம்பிரதாயம். அந்த மாதிரி நம்மளால போக முடியுமா? அந்த அளவுக்கு ஈமான் நம்ம இடத்துல இருக்கா? பழனி பாபா சொல்லுவாரு, ஈமான அல்லாஹ் இஸ்லாம் அல்லாத இந்து மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஈமான அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். தஞ்சாவூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஒரு கார்ல நான் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழி நெடுங்கிலும் அந்த பக்தர்கள் ஆண்களும் பெண்களும் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அந்த காரில் நான் பயணம் செய்யும் பொழுது யாரும் செல்லக்கூடிய வழியில் செல்ஃபி எடுத்ததை நான் பார்க்கவில்லை. செல்ஃபி எடுக்கல. கால்நடையாக தஞ்சாவூர்ல இருந்தோ, மதுரையில இருந்தோ, திருச்சியில இருந்தோ திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்கின்றார்கள், வேளாங்கண்ணிக்கு கிறிஸ்தவர்கள் செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில நீங்க எந்த பக்தரிடத்திலும் செல்போனை பார்க்க முடியாது, செல்ஃபி எடுக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் காபத்துல்லாவுல போனீங்கன்னு சொன்னா அப்படியே சுத்திட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு செல்ஃபி மோகத்துடைய காலமாக ஆயிடுச்சு. மக்காவிலே சென்று
வலம் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா சின்ன ஒரு மேக்கப் செட்ல கொண்டு வந்து லிப்டிக்கு தடவிட்டு இருக்காங்க, எங்க மக்காவில அப்படின்னு சொல்லி. அங்கே மக்காவிலே மதீனாவிலே அமர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சீரியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. காசு பணம் இருக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூபிள் தெரியாம என்ன செய்யறாங்க, இது போன்று அந்த மக்காவிலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்பாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரவுலாத்துல் ஜன்னா. அல்லாஹ் அந்த இடத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஒரு அம்மா மினா ஹஜ் என்ற கடமையில மினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வீடு, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வாழ்ந்த பள்ளிவாசல், வந்த பள்ளிவாசல். அந்த இடத்துல ஒரு அம்மா போன்ல உட்கார்ந்துட்டு, அப்படியா என்னாச்சு, எனவே கல்யாணம் நடக்கையா, கேன்சர் ஆச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸா பேசிருக்கிறாங்க. கூட போன அஜரத்து அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் அந்த அம்மா ஏதோ போன்ல ரொம்ப கவலையோட கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு குமர் காரியம் நல்லபடியா நடக்கணுமா இல்லையா, ஏதோ ஊர்ல தம்பி ஏதோ ஒரு ஊர்ல இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி அஜரத்து துவா செஞ்சாரு. யாரெல்லாம் அந்த அம்மாவுடைய கஷ்டத்தெல்லாம் போகுது, எங்கம்மா எங்க வச்சு சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, எங்க வச்சு, காபத்துள்ளார வச்சு. கூட வந்த அம்மா கிட்ட அஜரத்து கேட்டாரா, என்னன்னு தெரியலமா, டெய்லி அந்த அம்மாவுக்கு போன் வருது. அந்த அம்மா ஏதோ கல்யாணம் நடந்ததுன்றாங்க, நடக்கலன்றாங்க, ஏதோ குடும்ப பிரச்சனை போல. நான் கூட தஹஜ்ஜுதுல இருந்துச்சு, அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அந்த அம்மாவுக்காக துவா செஞ்சேன், இறைவா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை தெரியல, தீர்ப்பு வைன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஆனா போன அஜரத்து அந்த அம்மா பேசுறது உண்மை கதை கிடையாது, செம்பருத்தி சீரியல். என்ன இங்க இருக்கக்கூடிய டைட்டில் வின்னர் யாரு நடந்த ப்ரோக்ராம்ல தம்பி, இங்க இருக்கக்கூடிய அந்த என்ன வச்சு பேசுறாங்க, மக்காவுல மதீனாவுல, அதனுடைய அகமியங்கள் தெரியவில்லை. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இஸ்லாம் அல்லாத நடந்து கால்நடையாக நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போறாங்களே, அவங்க இடத்துல நீங்க செல்ஃபி எடுத்து பார்க்க முடியுமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் கூட நமக்கு இல்லை. அல்லாஹ் அப்படி நம்ம கஷ்டப்படுத்தலையே, நடந்துவான்னு சொல்லி இத்தனை கிலோமீட்டர் நடந்து சொல்லி அல்லாஹ் கஷ்டப்படுத்தலையே. அல்லாஹ் லேசான சட்டத்தோடு அமல்கள் கொடுத்திருக்கிறானே. 2 பெண்மணிகளுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் சொன்னான்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். முதல் நோன்பு வைத்து நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்துன்னு நோன்பு திறக்க நாடும் பொழுது ஃபாத்திமா அம்மா அவருடைய வீட்டிலே வாயில்ல அன்னை ஃபாத்திமா அவர்களே ரலியல்லாஹு அன்ஹா, ஏதேனும் உதவி செய்யுங்கள், நான் மிஸ்கின் வந்திருக்கிறேன் என்று ஒரு மிஸ்கின் வர, வாயில் எடுத்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்பு திறக்க முயன்ற ஃபாத்திமா அவர்கள் நோன்பு திறக்க வைத்திருந்த எல்லாத்தையுமே அந்த மிஸ்கினுக்கு இஃப்தார் நேரத்துல தர்மமா கொடுத்துட்டாங்க. 2வது நாள் மீண்டும் தொடர் பற்றின் நோன்பாக சகரும் சாப்பிடாமல் இஃப்தாருக்கு வைத்திருந்த அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு தொடர் பற்றின் நோன்பாக 2வது நோன்பை அன்னை ஃபாத்திமா அவர்கள் வைக்க, 2வது நாள் கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்த மாதுளம் பழம் கனிகளை எல்லாம் வைத்து நோன்பு திறக்க 2வது நாள் முற்படும் பொழுது 2வது நாள் ஒருத்தர் வருகிறார். நோன்பு திறக்கும் பொழுது, ஃபாத்திமா அம்மாவே எத்தீம் வந்திருக்கின்றேன், ஆதரவற்ற எத்தீம் வந்திருக்கின்றேன், ஏதேனும் பசியார தாருங்கள் என்று கேட்க, அந்த 2வது தினமும் தான் சாப்பிட நோன்பு திறக்க வைத்திருந்த அந்த பழங்களை எல்லாம் தர்மம் செய்து விட்டார்கள். 3வதும் தொடர் பட்டினி நோன்பை அன்னை ஃபாத்திமா அவர்கள் வைத்தார்கள். 3வது நாள் கணவர் அலி அவர்கள் வாங்கி வந்த சில பழங்களை சாப்பிட்டு நோன்பு திறக்க நேரிடும் பொழுது அசீர், அதாவது ஒரு கைதி வந்து கேட்கின்றார். 3 நாட்களும் என்னமா நம்மள மாதிரி நல்ல கட்டுக்கட்டுன்னு கறி குழம்புக்கு ஒரு ரவுண்டு, சாம்பாருக்கு ஒரு ரவுண்டு, ரசத்துக்கு ஒரு ரவுண்டு, கடைசியில தண்ணி தாழ்வுக்கும், அதனால தயிர் சாப்பிட்டு ஒரு ரவுண்டு, இப்படி எல்லாம் நல்ல சகர்ல நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு பகல் முழுக்க நம்ம என்ன செய்யறோம், அந்த சாப்பாடு செமிக்கிறதுக்குள்ள இஃப்தார் வந்து வருகிறது. இஃப்தார்ல விதவிதமான உணவுகளை சாப்பிடுறோம். ஆனா 3 நாட்கள் நோ இஃப்தார் நோ சகர், வந்த உணவையும் நோன்போடு சேர்த்து தர்மம் செய்தார்கள். 3வது நாள் அல்லாஹு தஆலா வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குர்ஆனிலே ஆயத் இறக்குகின்றான். வயத்துஹிமூன த்வாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயதீமம் வஅசீரா. என்னுடைய ஃபாத்திமா அவர்கள் 3 நாட்களும் மிஸ்கீன் வரும் பொழுது தொடர் பட்டினியோடு தான் வைத்திருந்த உணவை தர்மம் செய்து விட்டார். வயதீமா யதீம் வரும் பொழுது தர்மம் செய்து விட்டார். வஅசீரா இன்னும் கைதி வரும்போது தர்மம் செய்து விட்டார். என்னுடைய ஃபாத்திமா வைத்த 3 நாள் நோன்பை பற்றி உலகம் அழியும் வரை அருள் மறையில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம சொல்றான். நாளைக்கு கியாமத்து நாள்ல எல்லோரும் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மஹ்ஷரில் ஒன்று படும் பொழுது பெண்களின் தலைவி ஃபாத்திமா, அருமை ஃபாத்திமா சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்.
கோடான கோடி பெண்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அந்த அணியிலே இருந்து கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது பாத்திமா அவர்கள் சொல்லுவார்கள், இறைவா, உலகத்தில் நான் எவ்வளவு ஹிஜாபோடு வாழ்ந்தேன் என்று உனக்கு தெரியும். கணவர் அலியை தவிர வேறு யாரும் என்னுடைய உடல் அமைப்பை பார்த்ததில்லை. அப்படி இருக்க ஹிஜாப் இல்லாமல் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நான் எப்படி செல்வது இறைவா? எனக்கு ஏதேனும் ஒரு ஆடையை தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா கியாமத்தினால, என்னுடைய சொர்க்கத்து தலைவி பாத்திமா அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். ஓ மக்களே, மகா ஜனங்களே, அனைவரும் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆண்கள் எல்லாம் கண்களை மூடிக்கொள்வார்கள். அப்பொழுது சொர்க்கத்து தலைவி பாத்திமா, ஆண்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள், கண்கள் மூடப்பட்டு விட்டது, க்ளோஸ், எல்லாருடைய கண்களையும் நான் மூட சொல்லிவிட்டேன், இப்பொழுது செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு என்று சொல்லும் பொழுது பாத்திமா அவர்கள் சொன்னார்கள், இறைவா, இப்பொழுதும் எனக்கு திருப்தி இல்லை, ஏதேனும் ஒரு கோடி பைய கொடு, நான் என்னுடைய உடலை மறைத்துக் கொண்டு நான் சொர்க்கத்துக்கு செல்வேன் என்று பாத்திமா அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என் அருமை பாத்திமாவிற்கு சையீதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னாவுக்கு கோடி பையா கொண்டு வாருங்கள், சொர்க்கத்து பட்டாடையை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒட்டு துணி இல்லாமல் கியாமத் நாளிலே எல்லா மக்களும் யா நப்சி யா நப்சி என்று இருக்கும்போது சொர்க்கத்துடைய பட்டாடையை அருமை பாத்திமா அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து எல்லோரும் ஆடை இல்லாத அந்த நேரத்திலே பாத்திமா அம்மா அவர்களுக்கு பஜஸாஉஹும் பிமா ஸபரு ஜன்னத்தம் வ ஹரீரா, அந்த பாத்திமா அவர்களை பின்பற்றி அந்த பாத்திமாவை வழியில் வந்த அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களையும் என் அருமை பாத்திமாவை பின்பற்றிய எல்லா சகோதரிகளும் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த சகோதரிகள் எல்லாம் செல்லும் பொழுது, அந்த இல்லத்தரசிகள் எல்லாம் செல்லும் பொழுது அந்த கூட்டத்திலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அத்தகைய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. நோன்பின் மீது ஆசை, எனவே தான் அன்னை பாத்திமா அவர்கள் நோன்பு 3 அன்றுதான் வஃபாத் ஆகிறார்கள். நாம பரக்கத்துக்காக துஆ செய்யறோம். रमजान रजब ने कह इरेवा बरकत दे दो, रजब में शाबान में बरकत दे दो, रमजान में अमल करने के लिए तौफीक दे दो, ரஜபிலும் ஷாபானிலும் இறைவா எங்களுக்கு பரக்கத் தருவாயாக அப்படின்னு துஆ செய்யறோமா இல்லையா? பரக்கத்துன்னு சொன்னா கல்யாண வீட்டுக்கு போனா பரக்கத்து, பிள்ளை பிறந்து பேர் வச்சா பரக்கத்து, வீடு குடி பூந்தா பரக்கத்து, ஒரு ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் குமர் பேசி திருமணம் நிச்சயம் செய்தால் என்னங்க என்னமா बरकत, उसी के लिए बरकत। मौत का घर में हुआ, मौत का घर में बरकता, मौत வீட்டுக்கு போனா பரக்கத்தா? மௌத் வீடும் பரக்கத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பாரிக்லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பாதல் மௌத். மௌத் ஆயிட்டா சாப்பிட கூடாதா? சாப்பிட வேற சொல்றதுல போய் சாப்பிட வேண்டியது இல்லையா? கபர்லயே அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். அருமை ஃபாத்திமா அம்மா அவர்கள் ரமலான் பிறை 3 அன்று அவர்கள் புத்தாடை அணிந்து மன மகிழ்ச்சியோடு தான் பெற்ற இரு செல்வந்தர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் அருமையான ரொட்டிகளை சுட்டு பரிமாறி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். கணவர் அலி அவர்கள் வர அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், என்ன பாத்திமா என்றும் இல்லாத மகிழ்ச்சி, பிள்ளைகளோடு ரொம்ப இணக்கத்தோடு பாசத்தோடு கொஞ்சி புறானே பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு ஊட்டி இன்று அழகான உடையை அணிந்து கொண்டு நீங்கள் இருக்கின்றீர்கள், இந்த மன மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அருமை பாத்திமா அவர்கள் தன்னுடைய அந்த ரமலானுடைய பிறை 3 அன்று தன்னுடைய கணவர் அலி இடத்திலே சொன்னார்கள், அலி கணவர் அலி அவர்களே, இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்திலே நான் அல்லாஹ்வையும் என்னுடைய தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்னார்கள். பிக்னிக் மாதிரி சந்திக்க போனா எங்கம்மா மவுத் கேளுங்க, உன அமெரிக்காவுக்கு நீ சாத்தா ஜெர்மனிக்கு போகிற பிக்னிக் மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். சந்தோஷம், அதுதான் பெருநாள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பெருநாள் என்பது என்ன தெரியுமா? மவுத் நேரத்துல தான் பெருநாள் அல்லாஹ். அது சந்தோஷம். உலகத்தினுடைய எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் போக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகையை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் வதாலிக யௌமுல் ஈத், அதுதான் சக்கராத்துடைய மௌத் தான், சக்கராத்துடைய வேலை தான். நாம நினைக்கிறோம் அது முசீபத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அல்லாஹ் சொல்றான் அதுதான் உங்களுக்கு பெருநாள் அப்படின்னு சொல்றான். அந்த பெருநாளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வருகின்ற ரமலான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நோய் நொடிக்கு பயந்து கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? நிறைய பேர் இடத்துல கேட்டா வருகின்ற நோன்பு எப்படித்தான் அப்படின்னு சொன்னா, எங்க அஜரத்து ஆண்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நாங்க எல்லாம் எங்க நோன்பு வைக்கிறது? மக பாப்பா 5000 ரூபாய்க்கு மகாராஜா இல்ல ஆனந்தம் சில்க் ஹவுஸ்ல இந்த டிரெஸ் கேக்குது, 5000 ரூபாய் 10000 ரூபாய் பட்ஜெட் போட்டு கிட்டத்தட்ட வருகின்ற ரம்ஜான்ல என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஆசையெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிறைய சம்பாதிக்கிறோம், நோன்பு வைக்க எங்களால முடியாது அப்படின்னு ஆண்கள் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, நீங்க சார் நேத்து தான் எஸ்ஆர்எம் हॉस्पिटल जाके आया सर, अपोलो में डॉक्टर बोला आपका शुगर बहुत होगा. उर्दू தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? உருது தெரிஞ்சவங்க இல்ல, யாரும் இல்ல.
யாரும் இல்ல சொல்லிட்டாங்க. எனக்கும் உருது தெரியாது. சில பேர் கேட்பாங்க, ஹஜ்ரத் பாத் கர்னேக்கு உருது கா ஹிந்தி கா அப்படின்னு. நான் பேசுறது ஹிந்தியா உருதான்னு எனக்கே தெரியாது. நான் பேசுறதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றேன். இப்ப உருது வேண்டியது இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹஜ்ரத் சுகர் ஜாஸ்தி ஆயிருச்சு, பிபி ஜாஸ்தியா இருக்கு, எனவே நோன்பு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால யோசிக்கிறேன் நோன்பு வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. காலையிலேயே சில பேர் வாக்கிங் போகும்போது என்ன பேசிக்கிறாங்க, சார் யூ ஹவு மச் பிஃபோர் ஃபுட் 120, ஆஃப்டர் ஃபுட் 200. அக்கா ஆஜிமா நீங்க எவ்வளவு? 400. அம்மா நீங்க எவ்வளவுமா? 300. இதெல்லாம் என்னமா 40 வயசுக்கு மேல உள்ளவங்க. சின்ன பிள்ளைங்க பேசினா சரி 10th மார்க்க பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைப்போம். 40-50 வயசுக்கு மேல உள்ளவங்க பேசினா என்னமா அதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அழகா சொல்றாங்க அந்த அக்கா. சுகர் பிஃபோர் ஃபுட் 250, ஆஃப்டர் ஃபுட் 400. டாக்டர் வெறும் வயிற்றுல வர சொல்லிட்டாரு. பூதலூர்ல இருந்து திருச்சி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்காக என்ன செய்யறோம், வெறும் வயிற்றுல தண்ணி கூட குடிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இசிஜி எக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு மணி 10 மணி 11 மணிக்கு தான் டாக்டர் சொல்றாரு, சரி எல்லா டெஸ்டும் முடிஞ்சு வச்சு போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிடுங்க. 11 மணிக்கு சாப்பிடுறாரு. டாக்டர் சொன்னா காலையில இருந்து பட்னி கிடக்கிறதுக்கு ரெடி 10 மணி 11 மணி வரைக்கும். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார், he is MBBS MD ஸ்பெஷலிஸ்ட் இன் கார்டியாலஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் இன் சுகர் டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப டாக்டருக்கு இருக்கக்கூடிய பயம், உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்கு இருக்கக்கூடிய பயம் அல்லாஹ் மேல இல்லையே. அல்லாஹ் சொல்றான் சகர் 4:30 மணியா நிப்பாட்டிக்க, நோன்பு திறக்கிறதுக்கு 6:30 மணிக்கு தரேன்னு சொன்னா நை 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 ஓ நை ஹோத்தா பாய், நமக்கு பிபி ஹை சுகர் ஹை, பசங்களுக்கு காலையில சாப்பாடு கட்டி கொடுக்குறோம். இப்படி சில பேர், சில பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் நேரத்துல நோன்பு வருது, அதுல பப்ளிக் எக்ஸாம் நோம்புல வைக்க முடியாது, நம்மளே முடிவு பண்ணிடுறது. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த 10th +1 +2 வந்துட்டா இந்த பிள்ளைங்க மதரசா பக்கமே வரதில்லை, குரானே ஓதுறதில்லை. அப்படியே எடுத்து பரண மேல வச்சுட்டு ஆலிமா 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் மதரசாவில கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்த அந்த குரானையே 10th +1 +2 முடிச்சா மறந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நோன்பு நோயின் காரணமாக நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. ஆனா மருத்துவ உலகம் என்ன சொல்றது தெரியுமா, the systematic of Islamic fasting system, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நோன்பை சின்ன வயசுல இருந்து வச்சாலே அவங்களுக்கு that is control, the Islamic fasting system is control blood sugar. இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்பை சின்ன வயசுல இருந்து வச்சா சுகர் வராது. ஹெல்த் கண்ட்ரோல். என்ன மாதிரி ஆளெல்லாம் ரோட்ல போனா வெயிட் லாஸ் நவ் ஆஸ்க் மீ ஹவ் அப்படின்னு குறை போட்டு வச்சிடலாம். வெயிட்டை குறைப்பது எப்படி, வெயிட்டை குறைங்க சார் அப்படின்னு சொல்றான். அப்ப வெயிட் லாஸுக்கும் நோன்பு உறுதுணையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை நோன்பு வைப்பதன் காரணமாக சகர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் வருஷத்துல 1 மாசம் நோன்பு வைப்பதன் காரணமாக, இது அல்லாஹ் ரசூல் சொன்ன சிறப்புகள் எல்லாம் வேற. இன்னைக்கு எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு யாரும் கேட்கறது இல்ல. அதனால டாக்டர் சொல்ற பேச்சு கேட்கிறோமா இல்லையா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடம்புலேயே அல்லாஹ் ஒரு டாக்டர் வச்சிருக்கான். செல்லுலர் மெட்டபாலிசம் மெக்கானிக் ரிப்பேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உடம்புல ஒரு டாக்டர் இருக்கு. அந்த டாக்டரும் சொல்லலாம், மெக்கானிக்கும் சொல்லலாம். அந்த டாக்டருக்கு என்ன வேலை தெரியுமா, என்ன சாப்பிடுறோமோ அந்த சாப்பாட்டுல இருந்து வைட்டமின் எல்லாத்தையும் தனியா எடுத்து என்ன உடல்ல கோளாறு இருக்கோ அதை பேர் ரிப்பேர் பண்றது. பிளம்பர் ரிப்பேர் ஆச்சுன்னா பிளம்பரை கூப்பிடுறோம், எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ரிப்பேர் ஆச்சுன்னா எலக்ட்ரிஷியன் வராதா இல்லையா? அதே மாதிரி நமக்குள்ளேயே இஎன்டி டாக்டர் இருக்கிறாங்க, நமக்குள்ளேயே ஆர்ட் ஸ்பெஷல் டாக்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியது இல்ல. இப்போ வயிற்று வலிக்குன்னு நம்ம மருந்து சாப்பிட்டாலும் எதுல சாப்பிடுறோம், வாயில தான் சாப்பிடுறோம். கண் வலிக்குன்னு மருந்து மாத்திரை கொடுத்தாலும் எதுல போவா சாப்பிடுறோம், மாத்திரையை தான் கொடுக்குறாங்க. தலைவலியிலிருந்து கால் வரைக்கும் முள்ளு குத்துனாலும் எல்லாத்துக்கும் மாத்திரை தான். சரியா? அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே எப்படி தலைவலிக்குன்னு அது வேலை செய்யுது. அந்த வேலையை பார்ப்பதற்கு அல்லாஹ் உள்ள ஒரு செல்லுலார் ரிப்பேர் மெட்டபாலிசத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த மாத்திரை உள்ள போன உடனே இது தலைவலிக்கு உண்டான மாத்திரைன்னு சொல்லி அந்த செல்லுலார் மெக்கானிசம் தான் அந்த தலைவலியை சரிப்படுத்தும். டாக்டர் மாத்திரை மட்டும் தான் எழுதி கொடுப்பாரு. எதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும், அது உணவாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் உள்ள ஒரு டாக்டர் இருக்கிறாங்க மெக்கானிக்கு, அதை வாங்கி தலைவலிக்கா, கண்ணுக்கா, காதுக்கா, இஎன்டியா, ஹார்ட்டுக்கா அல்லது லங்ஸுக்கா, அல்லாஹ் எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கான். டயாலிசிஸ் பேஷண்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆக்கப்பட்ட ஒரு கிட்னி என்பது 180 கிராம், 2 கிட்னி அல்லாஹ் கொடுத்துருக்கான். 2 கிட்னியும் பழுதாகி விட்டது, அது செயல்படல, சர்க்குலேஷன் ஆக ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். டியூபை எடுத்து செயற்கை லங்ஸ் அதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு மிஷின், அந்த மிஷினுடைய விலை எவ்வளவு? 6 கோடி ரூபாய். 6 கோடி ரூபாய் மிஷின். அதனுடைய வெயிட் எவ்வளவு? 150 கிலோவுக்கும் மேல. அது நம்மளுடைய குடிக்கப்பட்ட தண்ணீரை சேகரிச்சு உப்பு தனியா மற்ற தேவைகள் தனியா சப்ளை பண்ணி யூரினாக நம்ம பாத்ரூம் வருதா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டாங்க.
பாத்ரூம் போயிட்டு வரும்போது என்ன பாவம் பண்ணிக்கிறோம், தப்பா பண்ணிட்டு வந்தோம் இல்ல. இறைவா இவ்வளவு ஹெல்த் எனக்கு கொடுத்திருக்கல, நான் உனக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவனாக இருக்கின்றேன். அப்போ அந்த 150 கிலோ எடையுள்ள 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிஷின் செய்யக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ் அன்றாடம் நமக்கு ஆரோக்கியமாக கொடுத்து லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிருக்கானே, நம்ம அலுவலகத்துல சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த உடலில் செயல்படக்கூடிய இந்த மெக்கானிசம் செல்லுலார் என்பது, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், அஜத்து நீங்க பயான் பண்ண வந்தீங்களா இல்ல எம்பிபிஎஸ் பாடம் நடத்த வந்தீங்களான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் எம்பிபிஎஸ்ல 5 வருஷம் மருத்துவர்கள் படிக்கக்கூடிய படிப்பு. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த மருத்துவ உலகம் தான் சொல்லுகிறது, இந்த மாதிரி நோன்பு வச்சா, நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன வயசுல இருந்து நோன்பு வைத்து பழகியவர்களுக்கு இந்த மெக்கானிக் ஆரோக்கியமாக இருக்குமா, அதான் மெயின் பாயிண்ட். அப்ப என்ன அர்த்தம், நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு சுகர் வராது, நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு பிபி வராது, நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு இருதயம் சீராக அமையும், நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு மெமோரி பவர். சஹாபாக்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நான் இப்ப ஒரு சூறா ஓடுறேன், ஒரு தடவை ஓடணும் உடனே கேட்டு மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. 10 தடவை 15 தடவை மனப்பாடம் பண்ணணும் பிள்ளைகள். இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 10th அஜரத்து பிளஸ் 2 அஜரத்து நோன்பு வைக்க முடியாது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான்னு அர் ரஹ்மான் சூரா இறங்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னைக்கு ஒரு சூரா இறங்கி இருக்கு, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க மதீனாவுல, ஓதி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான் அஷம்சு வல் கமருன்னு ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான்னு அந்த சூரா முழுக்க ஓதுறாங்க. பாப்பா என்னமா அந்த சூரா முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுகிறார்கள். ஒரு டைம் தான் கேட்டாரு, யாரு? ஒரு சஹாபி, யார் மனப்பாடம் பண்ணீங்கன்ற சூரா கேட்டாங்க. அந்த மாதிரி யாரும் இருக்க முடியுமா? அந்த மாதிரி இருந்துட்டா 10th பிளஸ் 2ல உழுந்து படிக்க வேண்டியது இல்லையே, இப்படி பார்த்தா மனப்பாடம் பண்ணலாம். ரோபோட் மட்டும் பண்ணாது, பிள்ளைகளுக்கும் அந்த அறிவாற்றலை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆனை ஓதுவதை கொண்டு, நோன்பு வைப்பதை கொண்டு. ஒரு நபித்தோழர் இருந்துச்சாங்க, ஆடு மேய்க்க கொண்டிருந்த சாதாரண இளைஞர், அலிபேட்டை கூட மதரசா பக்கம் போய் ஓதாமல் பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்காத வனாந்தர பாலைவனத்திலே படிப்பறிவில்லாத அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தடவை ஓதி காமிச்ச உடனே, யார சொல்லலாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் திரும்பி ஓடி காட்டவான்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய மெமரி பவர்! அல்லாஹ் அந்த மெமரி பவரை இங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தருவாங்க. ஆமீன் சத்தமா சொல்லுங்க, சொல்லுவா. இவ்வளவு மசூத் ரலியல்லாஹுடைய அந்த மெமரி பவருடைய பரக்கத்தை இறைவா எங்களுக்கு தருவாயாக. 5 தடவை படிச்சாலும் 10 தடவை படிச்சாலும் என்னங்க எனக்கு லட்சங்கள் கொடுத்து கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். எவ்வளவு அஜரத்து, எவ்வளவு கேட்டீங்க? 1 லட்சம் அஜரத்து. வேற மாடல சிபிஎஸ்இ ஸ்கூல். இன்னைக்கு அல்ஹம்து சூரா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இதோட வேல்யூ தெரியல, ஃப்ரீயா கத்துக் கொடுக்கறதுனால. இவ்வளவு தாய்மார்கள் இருந்தும் இந்த ஊர்ல நிஸ்வா மதரசால 18 பேர் மட்டுமே ஓய்விருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் தொடர்ந்து நடைபெறும். எல்லா பெண்களும் வந்து வயசு வரம்பின்றி எல்லோரும் சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். 60 வயசு ஒரு அம்மா குர்ஆன் மனப்பாடம் செஞ்சா என்ன சிறப்புன்னு ஒரு அஜரத்து பயன் பண்ணாரு. நாம ஏன் மனப்பாடம் பண்ண கூடாது? நோம்பு வச்சா அல்லாஹ் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்குறான்னு அஜரத் சொன்னாரு. இது அஜரத் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த அம்மா 60 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி 64 65 வயசுல மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் குர்ஆனை பார்த்து முடிக்கவில்லை, மனப்பாடம் செய்து முடித்தார்கள். காயல் பட்டத்துல ஒரு பெண்மணி 33 வயது, 2 குழந்தைகளுக்கு தாய், கணவன் வெளிநாட்டில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு உணவெல்லாம் சமைத்து கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு பார்ட் டைமாக நடக்கக்கூடிய குர்ஆன் ஹிஃப்ல் பெண்களுக்கான பிரிவிலே சென்று மனப்பாடம் செய்தார். முழு குர்ஆன 6666 ஆயத்துகளை எத்தனை நாள்ல மனப்பாடம் செய்யலாம்? எத்தனை வருஷம் ஆகும்? ஆனால் அந்த பெண்மணி 3 மாசத்தில் மனப்பாடம் செய்து முடித்தார். இத்தனைக்கும் மாசத்துல 3 நாள் அவங்களால ஓட முடியாது, குர்ஆன் தொட முடியாது. 3 மாசத்துல காயல் பட்டத்துல 2015 நடைபெற்ற சம்பவம் இது. இல்லாத அவங்களுக்கு எல்லாம் அல்ல அறிவை நிறைய கொடுத்திருக்கிறான். நாங்கெல்லாம் முட்டாள்னு சொல்ல முடியுமா? பூதலூர்ல அப்படிப்பட்ட டேலண்ட் உள்ளவங்க இல்லையா? இல்லையா? அல்லாஹ் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறான். நீங்க மனசு வச்சாலும் குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம், குர்ஆனை ஓதலாம். ஏனென்றால் நாளைக்கு கியாமத்து நாள்ல கணவன் வந்து, யா அல்லாஹ் என் மனைவி எனக்கு ருசியா சாப்பாடு ஆக்கி போட்டாங்க, என் பிள்ளைகளை எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க, சோ அவங்களால நோன்பு வைக்க முடியல, அவங்களால குர்ஆன் ஓத முடியல, அவங்க மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு இந்த பெண்களுடைய கணவன்கள் கியாமத்து நாள்ல பேச முடியுமா? முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீங்க தாய்மார்கள், எங்க அத்தாதான் அவர் கஷ்டப்பட்டார், எனக்கு 10,000 ரூபாய்க்கு பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தார்,
யா அல்லாஹ் எனக்கு நிறைய பவுனா என அலங்கரிச்சார், சொந்த வீடு கட்டி கொடுத்தார், அதனால அவரால் நோன்பு வைக்க முடியல, அவரால் தொழ நேரம் இல்ல, குர்ஆன் நேரம் இல்ல, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி எங்களுக்காக கஷ்டப்பட்ட என்னுடைய கணவரை எப்படியாவது சொல்றதுக்கு அனுப்புன்னு அல்லாஹ்விடத்துல நீங்கள் பேசினால் உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? சொல்லுங்க. பண்ணாது. அப்போ உண்மையே வாழ்த்தி தாய் தன்னுடைய பிள்ளைக்காக சிபாரிசு செய்ய முடியாது. தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சிபாரிசு செய்ய முடியாது. யாரும் யாருக்காகவும் சொல்றதுக்கு அனுப்புகிறேமா அப்படின்னு பேச முடியாத அந்த கியாமத்துடைய நாளிலே ரெண்டு விஷயம் பேசணும்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நரகத்திற்கு முடிவெடுக்கப்பட்ட ஒருத்தருக்காக ரெண்டு விஷயம் பேசும். என்ன? குர்ஆன் பேசுமாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்திய வாக்கு. அஸ்ஸௌமு வல் குர்ஆன், நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தே வந்து வாதாடும். இஸ்திஆனில் அபதிஹி, தன்னை பேணி நடந்த மனிதருக்காக இறைவா குர்ஆனுக்கு அல்லாஹ் உருவத்தை கொடுப்பான், குர்ஆனுக்கு அல்லாஹ் பேச சக்தியை கொடுப்பான், நோன்பிற்கு அல்லாஹ் உருவத்தை கொடுப்பான், நோன்பிற்கு அல்லாஹ் சக்தியை கொடுப்பான். கபரிலே வைத்து உங்களை அடக்கப்பட்டதற்கு பிறகு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் வரமாட்டார்கள். ஆனால் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நாம் ஓதிய குர்ஆன் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். நாம் வைத்த நோன்பு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். மௌத்துக்கு பிறகு பர்மனண்டா நம்மோட யார் வருவார்களோ அவர்களுக்காக இந்த உலகத்தில் நாம் நேரத்தை செலவிடுவதில்லை. யாரு பாந்தியிலே நம்மளை விட்டுட்டு கலட்டிட்டு போவாங்களோ அவங்களோட கலந்து மாரடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மரணத்திற்கு பிறகும் கபரிலும் நமக்கு சொர்க்கம் அழைத்து செல்லும் வரை நம்மோடு வரக்கூடிய என்னமா? நம்மோடு வரக்கூடிய என்ன? குர்ஆனும் நோன்பும். கபரிலிருந்து சொர்க்கம் வரை எல்லா இடத்திலும் நமக்கு வந்து அது சேரும். குர்ஆன் ஓத தெரியாதவர்களை அல்லாஹ் நாளைக்கு கியாமத் நாள்ல கூலர்களாக எழுப்புவான். ஏன் அல்லாஹ் என்னுடைய கண்ணை பறித்து விட்டாய் அப்படி என்று சில கூலர்களுடைய கூட்டம் கேட்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அருள்மறை வந்ததே, எடுத்து பார்த்தாயா? நான் உனக்கு கண்களில் ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன். குர்ஆனை திறந்து பார்த்து உனக்கு உதவுவதற்கு நேரம் இல்லையா? வாட்ஸ்அப் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல சென்று வீடியோ போடுவதற்கும் அதை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைபர் ஆகி பார்ப்பதற்கு உனக்கு நேரம் இருந்தது, குர்ஆனை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. எனவே உன்னுடைய கண்ணை குர்ஆன் ஓதாத அந்த கண் எனக்கு தேவையில்லை என்பதற்காக நான் பறித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அருள்மறையை சொல்லி காட்டுகின்றான். வருகின்ற ரமலான் என்பது குர்ஆன் இறங்கப்பட்ட சிறப்பான மாதம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நோன்புல சாக்கு போக்குகள் சொல்லாம இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நோன்பு வைக்கலாமா? ஆண்கள் பெண்கள் கைகளை தூக்குங்கிற வருகின்ற ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் எல்லா நோன்புகளையும் வைப்போம். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அமலாக இருக்கக்கூடிய பிள்ளை தாய்மார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது நோன்பு வைத்தால் உங்களுக்கு 2 நன்மை. உங்களுடைய பிள்ளையை நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு 29 30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. பிறக்கக்கூடிய குழந்தை வலியுள்ளாவாக ஒரு நல்ல பிள்ளையாக அல்லாஹ் அந்த குழந்தையை பிறக்க செய்வான். என்னுடைய தாய் வஃபாத் ஆயிட்டாங்க, துஆ செய்யுங்க. அம்மா சொல்லுவாங்க, நீ மாசமா இருக்கும் பொழுதுதான் நான் நோன்பு 30 நோன்பு வச்சேன்பா, நோன்பு முடிந்து பெருநாள் முடிந்து 4வது நாள் தான் நீ பிறந்த, அதனால தான் அல்லாஹ் உன்னை ஆலிம் ஸாவா ஆக்கிட்டானே எங்க அம்மா சொல்லுவாங்க. அவருக்கு அல்லாஹ் சொல்லிட்டு கொடுக்கட்டும். எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய 22வது வயசுல நீ பிறந்த, என்னுடைய வாழ்நாள்ல 22வது வயசுல மட்டும்தான் அந்த வருஷம் 30 நோன்பை நோக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ ரெட்டிப்பு நோன்புகளை அல்லாஹ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொடுக்கின்றான். சட்டத்திட்டங்களை தெரிந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு வையுங்கள். இன்னும் சட்டம் திட்டம் எல்லாத்தையும் பேசினா 1.5 மணி நேரம் ஆயிரும். அண்ணன் காஞ்சன் அப்புறம் கிட்ட வந்துருவாங்க, எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. முக்கியமா பரிசளிப்பு விழா இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். வருகின்ற ரமலான்ல எல்லோரும் சிறப்பாக நோன்பு வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சிறப்பாக. ஆண்கள் கையை தூக்குற அதெல்லாம் முடியாத வைக்கிறது. வெரி குட், சூப்பர். பரோட்டா மாஸ்டராக இருந்தாலும் சரி, வெளியில பிளாட்ஃபார்ம் கடை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நோன்பு வைப்போம். அப்படி நோன்பு வச்சா சில பேர் சொல்றாங்கல்ல, அதுல ஆவியில இருந்து நான் பரோட்டா மாஸ்டரா இருக்கிறேன், என்னால நோன்பு வைக்க முடியும், நான் பழக்கடை வச்சிருக்கிறேன், நான் எப்படி நோன்பு வைக்க முடியும்? யாரும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க அந்த நிலையில நீங்க நோன்பு வச்சு பாருங்க. நீங்க கஷ்டம் சொல்றீங்க, நான் வெளியில சைக்கிள்ல சுத்தி வியாபாரம் செய்யக்கூடியவன், பைக்ல சுத்தி நான் வியாபாரம் செய்யக்கூடியவன், நான் எப்படி நோன்பு வைக்கிறது? நீங்க நோன்பு விட்டா நீங்க கடைசி வரைக்கும் பைக்கில் சைக்கிள் சுத்திட்டு இருக்கணும். ஆனா ஒரு வருஷம் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நீங்க நோன்பு வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன பரிசு தருவான் தெரியுமா? என்னுடைய அடியான் பார், இந்த பரோட்டா மாஸ்டர் ஆவியில நின்றாலும் என்னுடைய கடமையை நிறைவேற்றினான். சைக்கிள்ல பைக்கில் வெளியில சுத்தி கொண்டிருந்தாலும் கடினமான உழைப்பின் அடிப்படையிலும் அவன் நோன்பு வைத்தான். மலக்குகளே அவனுக்கு பரக்கத்தை கொடுங்க, அடுத்த வருஷம் ஏசியில கடையை உட்கார்ந்து ஒரு பெரிய முதலாளியாக அவனை மாத்துங்கள், அல்லாஹ் மாத்துவான். அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கறதில்ல. ஆரம்பத்திலேயே நான் பரோட்டா மாஸ்டரா சேர்த்து, நான் சைக்கிளை சுத்தலாம் சேர்த்து, நீங்க வச்சு பாருங்க, கஷ்டத்தை வச்சு பாருங்க, அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குவான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய அடியான் அந்த கஷ்டத்திலே நோன்பு வைக்கலாம் பாரு, கஷ்டத்தை போக்கு, அவன் வசதியை கொடு,
அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். எனவே எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தன்னை கட் பண்ணிட்டு அடுத்து இருக்கும்.